نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொண்டவரா. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் முஸ்லிமின் பண்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே, விசேஷமாக இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்களை பற்றிய பல்வகையான தவறான எண்ணங்கள் பறந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலிலே உண்மையான ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு அவைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் இந்த தலைப்பிலே நாம் ஒரு சில செய்திகளை பரிமாறிக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். நபி அவருடைய உம்மத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களுடைய முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் சென்று எவ்வாறு பதிலளிக்கப் போகிறோம் என்பதனை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த
நபி அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்துக்கு இஸ்லாத்தை எட்டி வைத்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பண்பாடுகளால் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டிருப்பது எதற்காக என்று சொன்னால் பண்பாடுகளை பரிபூரணம் செய்வதற்கு தான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பண்பாடுகள் பூர்ணப்படுத்தப்படுவது என்று சொன்னால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் வழங்கப்படுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வழங்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே பண்பாடுகள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியின் ஆரம்ப கட்டத்திலே வரலாறுகளை படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளலாம். நபி அவர்களுக்கு சிலை வணக்கம், அனாச்சாரம், பாவமான காரியங்கள் இவ்வாறு எந்த ஒரு விடயமும் விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கவில்லை. எனவேதான் ஜாஹிலிய சமூகத்திலே மக்கா சமூகத்துக்கு மத்தியிலே நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வெறுப்புற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 35வது வயதிலே ஹிரா குகையை நோக்கி செல்லுகிறார்கள். இந்த சமூகம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள். தங்களுடைய கைகளாலேயே சிலைகளை சமைத்து அந்த உருவங்களுக்கு வழிபாடு நடத்துகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள். மது மாது என்ற மிக மோசமான பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றன என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹன்னுஸ் என்று சொல்லக்கூடிய தஅப்புத் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை நோக்கி நபி அவர்கள் ஹிரா குகைக்கு செல்கிறார்கள். அங்கே நபி அவர்களுக்கு வஹி வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வருடங்கள் அங்கே இருக்கிற பொழுது தனது 40வது வயதிலே வித்தியாசமான ஒரு வடிவத்திலே ஒரு உருவத்திலே ஒரு நபர் தோன்றி அந்த வஹியை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதனை பார்த்து பயந்தவர்களாக வீட்டுக்கு வருகிறார்கள். நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஜம்மிலுனி, என்னை போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். நடுக்கத்திலும் பயத்திலும் இருந்த நபி அவர்களுக்கு முதல் கட்டமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போர்த்துகிறார்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் நிதானமான நிலைமையை அடைந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் நடந்த உண்மையான சம்பவம் என்ன என்பதை கேட்டறிந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்கள் குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதித்து இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறீர்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். ஜாஹிலிய சமூகத்திலே அந்த குறைஷி காவிர்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்ற பெயரையும் பெற்றிருந்தார்கள். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னதாகவே பண்பாடுகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி அவரிடத்திலே வந்து நாணயமான முறையிலே நபி அவர்கள் நடந்து கொள்கின்ற காரணத்தினால் அமானிதங்களை ஒப்படைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசுகிறார்கள் என்ற அடிப்படையிலே நபி அவரிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்வார்கள். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சம்பவங்கள் நபி அவர்களுடைய ஆரம்ப காலங்களிலே நபி அவர்களை வைத்து அந்த மக்கா மக்கள் தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த பண்பாடுகளை நபி அவர்கள் சுமந்திருந்தும் கூட நபி அவர்கள் வஹியை சுமந்ததற்கு பிறகு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக்,
நான் எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பண்பாடுகளை பரிபூரணம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து குர்ஆன்ல எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளை கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பண்பாடுகள் என்பது அன்பான உறவுகளே மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்க பண்பாடுகள் என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் பண்பாடுகள் அகலாக்கு என்று சொன்னால் சில விடயங்களை சில விடயங்களை மாத்திரம் நாங்கள் இதுதான் பண்பாடுகள் என்று எங்களுடைய விளக்கங்களை அப்படியே சுருக்கமாக வைத்திருக்கிறோம். கொஞ்சம் நல்ல முறையில் யாராவது ஒரு உண்மையை பேசினால் சில நேரங்களில் நாணயமாக நடந்தால் நாம் என்ன செய்வோம் என்றால் இவர்கிட்ட அகலாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அகலாக்கு என்பது என்ன தெரியுமா? பண்பாடுகள் என்பது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகனை தேடுகிற பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மணமகனுக்கு சொன்னதை விட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபௌதர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள மணப்பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மணமகனை பார்த்து சொன்னாங்க என்ன தெரியுமா? அஹ்லாக்குள்ள ஒரு ஆணை நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் அவரை நீங்கள் உங்களுடைய மணமகனாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த அஹ்லாக் என்ன தெரியுமா சகோதரர்களே? நாங்க வெறுமனே அஹ்லாக் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக இது அஹ்லாக் என்று நாம சொல்லக்கூடாது. தோற்றத்தை பார்த்து அஹ்லாக் வருவதில்லை. ஒரு மனிதனுடைய உருவத்திலே அஹ்லாக் நாங்கள் காண முடியாது. அஹ்லாக் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழுகிற அந்த காலம் முழுக்க இஸ்லாத்தை அவன் பின்பற்றி வாழக்கூடியவனாக இருப்பான். அவனால் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை பேணி வாழக்கூடியவனாக இருப்பான். இப்படித்தான் அவனுடைய அஹ்லாக்கை நாங்கள் பார்க்க வேண்டும். அஹ்லாக் என்று சொல்லுகிற நேரம் முதலாவது ஒரு விடயம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு எவ்வாறு நடந்து கொள்கிறான், தன்னுடைய ரப்போடு எவ்வாறு அவன் நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வுக்கும் அடிமைக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய ரப்போடு எவ்வாறு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்ற அழகிய ஒரு தொடர்பு முறை அஹ்லாக் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் உள்ள அந்த தொடர்பை வெறுமனே வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அதற்கான பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அன்பான இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறவுகளோடு எங்களுடைய முஸ்லிம் உறவுகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அஹ்லாக் இருக்கிறது. மூன்றாவது, மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாத உறவுகளோடு சகோதரர்களோடு நாம் எவ்வாறு அஹ்லாக்காக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை எங்களுடைய வாழ்க்கையில நாம் செய்யணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பகுதிக்குள்ளதான் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளாக இருக்கலாம், எல்லாமே அதுக்குள்ளதான் வரும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அழகிய வழிமுறையை சொல்லித் தந்திருக்கிறானோ அத்தனை விடயங்களும் வரும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனுடைய ஏவல்களை எதிர்த்து விலக்கல்களை தவிர்த்து தன்னால் வாழ முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகுவான் என்று சொன்னால் அவன் அஹ்லாக் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், இப்ப நானும் நீங்களும் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் அஹ்லாக்கான மனிதனா, நான் அஹ்லாக்கா இருக்கிறேனா, நான் உண்மையிலேயே ஒரு பண்புள்ள ஒரு முஸ்லிமா என்பதனை பரிசோதனை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய உரையை நீங்கள் ஆக்கி பாருங்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் அஹ்லாக்காக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை சொல்லுகிறான். அது என்ன கடமைகள்? ஒரு நாளைக்கு 5 முறை தொழணும். நீ ஒரு நாளைக்கு 5 முறை அல்லாஹ்வை நீ வணங்கணும். நான் என்னுடைய ரப்பு என்பதை அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ ஒரு நாளைக்கு 5 தடவை கட்டாயமாக செஞ்சாகணும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த விடயங்கள் என்ன தெரியுமா? ஆண்களாக இருந்தால் பள்ளியில ஜமாஅத்தாக தொழணும்,
ஜமாஅத்து தவறுகிற பட்சத்தில் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனா ஆண்கள் பள்ளியில் தொழணும். ஒரு தொழுகையை தொழுத ஒரு மனிதன் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கணும். அப்படி ஒரு தொழுகையை தொழுத மனிதன் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருக்கிற வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தொழுகையை தொழுது அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான் என்று சொன்னால் அது வரைக்கும் இடம்பெறக்கூடிய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஜும்ஆவை தொழுத மனிதன் அடுத்த ஜும்ஆ எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆசையோடு இருக்கிறான் என்றால் அந்த வாரத்துக்குள் நடைபெறக்கூடிய அவனால் நிகழக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலானிலே நோட்டு ஒரு மனிதன், ரமலானை அடைந்த மனிதன், அந்த ரமலானிலே நன்மைகளை செய்த மனிதன் அடுத்த ரமலான் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து ஆசையோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த வருடத்துக்குள் நடக்கக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அல்லாஹ்வோடு உள்ள உறவுல நானும் நீங்களும் அஹ்லாக்கா இருக்கிறோமா? நான் பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன ஜும்ஆ தொழுகைக்கு கூட என்னுடைய பெயர் பட்டியலிலே எழுதப்படக்கூடிய அளவுக்கு, என்னுடைய பெயர் எழுதப்படக்கூடிய அளவுக்கு நான் இறைவனோடு எந்த அளவுக்கு பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன். 5 நேர தொழுகைகளில் அழகான முறையில் கலந்து கொண்டு நான் இறைவன் விரும்பக்கூடிய பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமாக நான் இருக்கிறேன் என்று எங்களால் சொல்ல முடியுமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இறைவனோடு சம்பந்தமான அந்த கடமைகளை ஒரு மனிதன் சரியாக நிறைவேற்றுவானாக இருந்தால் அவன் அஹ்லாக் உள்ள ஒரு முஸ்லிம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெறுமனே அழகான ஒரு தாடியை வச்சு அழகா உடுத்து எல்லாரும் பணிவா அப்படி கனிய பேசி தலையை குடிச்சு பேசினா அஹ்லாக்கான ஒரு புள்ள அப்படின்னு சொல்றது இல்ல. சில நேரம் அது நடிப்பாகவும் இருக்கலாம். உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் என்று சொன்னது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு எப்படி இருக்கிறான். இன்ன ஸலாத கானத் அல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். பெண்கள் வீடுகளிலே தொழணும், ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வரணும், ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்ளணும். பாங்கு சொல்லப்படுகிற நேரத்தில் எந்த ஆணாவது வீட்டிலே இருப்பார்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டில் அந்த சின்ன பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால், பெண்கள் இல்லை என்றால் அந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும் என்று என் மனசு சொல்லுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு விஷயம். எனவே நாம் ஜமாஅத் தொழுகையில நாங்கள் ஜமாஅத் தொழுகையில் கலந்து கொள்ள முடியுமானவர்கள் என்ற அடிப்படையில நாம் ஜமாஅத்துக்கு வரணும். இப்படி 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் பண்புள்ள ஒரு முஸ்லிம். பண்புள்ள ஒரு முஸ்லிம். இரண்டாவது சகோதரர்களே, ஹராம் ஹலால் அந்த பகுதியெல்லாம் இருக்குது. நீண்ட நேரம் நான் அதை எடுத்து விளங்கப்படுத்த தேவையில்ல. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் இடையிலான தொடர்பிலே இறைவன் எதை சொன்னானோ அதனை எடுத்து, இறைவன் எதனை நீங்கள் தகர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ முடியுமான அளவுக்கு அவைகளை தகர்ந்து நாங்க அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை வளர்த்துக் கொள்ள, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சரியான முறையில் பேணிக் கொள்வோமாக இருந்தால் நான் இறைவனோடு பண்புள்ள ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன். இரண்டாவது விடயம், அன்பான உறவுகளே, இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, தெளிவாக விளங்கும். கடைசியாக நான் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்துவேன். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொன்னாங்களே. நான் ஒரு முஸ்லிமாக இருக்கணும் என்று சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என் நாவினாலேயோ என் உறுப்புகளாலேயோ கையினாலேயோ யாரோ எந்த ஒரு முஸ்லிமும் நோவினை அடைந்துவிடக் கூடாது. ஈடேற்றம் பெறணும். நான் சொல்ற ஒரு வார்த்தை, நான் பேசுற ஒரு வார்த்தை, நான் இன்னொரு மனிதனோடு பேசுகின்ற கதைக்கிற ஒரு வார்த்தை இன்னொரு முஸ்லிமுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவன் என்னால் பாதிப்படைந்து விடக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய செயல்பாடுகளால் இன்னொரு முஸ்லிம் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. இப்படி இருந்தால் பண்பாடுள்ள ஒரு முஸ்லிம்.
ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவிலே தொடர்பிலே நான் ஒரு பண்பாடுள்ள ஒரு முஸ்லிம். அந்த அடிப்படையில் அன்பான உறவுகளே, வியாபாரம் செய்கிறோமா? அந்த வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதிகள் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இந்த கொடுக்கல் வாங்கலில் நாம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நான் பண்பாடுள்ள முஸ்லிம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு முஸ்லிம் நோவினை அடைகிறான். காணி பூமி, சில நேரங்களில் வேலி சண்டைகள் எல்லாம் வரும், உறவுகளுக்கு மத்தியில விரிசல்கள் வரும், பெற்றார் பிள்ளைகளுக்கு மத்தியில விரிசல்கள் ஏற்படும், குடல்வாய் உறவுகளுக்கு மத்தியில இரத்த பந்த உறவுகளுக்கு மத்தியில விரிசல்கள் வரும். இந்த விரிசல்களை ஏற்படுத்தி விரிசல்களோடு பிரச்சனைகளோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் பண்பாடுள்ள முஸ்லிம் கிடையாது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாடுள்ள முஸ்லிம் என்ற ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க நமக்கு. எனவே நானும் நீங்களும் சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். என் வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது? இந்த இடத்துல நானும் நீங்களும் இப்ப கூடி இருக்கிறோம். இந்த நிமிஷம் நானும் நீங்களும் இந்த வசதியில ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். நானும் நீங்களும் வீட்டுக்கு போய் சேருவோமா இல்லையா என்ற உத்தரவாதம் கிடையாது உறவுகளே. நானும் நீங்களும் இன்னும் எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை வினாடிகள், எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள் நாங்கள் வாழ்வோம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் அளவு எவ்வளவு தெரியாது. பேசிக்கொண்டிருக்கிற நான் பேசிக்கொண்டிருக்கிற நிலைமையிலேயே உங்களை விட்டு பிரியலாம். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் சேவரை சோதனை எப்படி செய்யணும் தெரியுமா? என்னால் யாராவது ஒரு முஸ்லிம் நோவினை அடைந்திருக்கிறானா? என் செயலால் நோவினை அடைந்திருக்கிறானா? நான் ஒரு பண்பாடுள்ள முஸ்லிமாக இருக்கிறேனா? என் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறேன்? என் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறேன்? என் குடும்ப வாழ்க்கையை நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? கணவன் என்ற வகையிலே நான் என் கடமைகளை சரியாக செய்கிறேனா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உறவுகளே. நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? நாங்கள் சொத்து விடயங்களிலே அல்லது கொடுக்கல் வாங்கல் விடயங்களிலே எங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மற்றவர்களை நாம் பார்த்து இவருக்குத்தான் இன்றைய உபதேசம் என்று நினைக்காமல் எனக்குத்தான் இந்த உபதேசம் என்று நானும் நினைக்கணும், நீங்களும் நினைக்கணும். வாழ்க்கையில் மாறுவதற்கான அந்த வழியை நானும் நீங்களும் தேடிக்கொள்ள வேண்டும் உறவுகளே. அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையில நான் உண்மையான பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விடயங்களையும் வைத்து சில செய்திகளை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோடு நாங்கள் உரசி பார்த்தால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சிலர் கேட்கிறாங்க, அன்னை அவர்களிடத்திலே, அதாவது உம்முல் முஃமினீன் அவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் எவ்வாறு இருந்தன? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் எவ்வாறு இருந்தன கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள், கான குலுகு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடுகள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பண்பாடுகள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். நானும் நீங்களும் குர்ஆனில் உள்ள பல செய்திகளை கற்றிருக்கிறோம், சுன்னாவில் உள்ள பல செய்திகளை கற்றிருக்கிறோம். இந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் வெறுமனே மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக இஸ்லாத்தை அவர்கள் படிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சமூகத்துக்கு சொன்னாங்களோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே இந்த அடிப்படையில நானும் நீங்களும் அல் குர்ஆனை எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு நானும் நீங்களும் செய்யவில்லை என்றால் நானும் நீங்களும் வெறுமனே பேச்சாளர்களாக அடுத்தவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த இல்மை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படை வரும் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய, நாம் எதனை தெரிந்து கொள்கிறோமோ அதனை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. குர்ஆன் என்ன கட்டளையை சொல்லுமோ, எதனை ஏவுமோ, எதனை தடுக்குமோ அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்தது.
ரசூலுல்லாஹ் விரும்பிய குர்ஆனை ஓதுவதற்காக எங்களுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய அந்த சில நிகழ்வுகள் போல குர்ஆன் சில சந்தர்ப்பங்களில் ஓதப்படுவதற்காக அல்லது பாதுகாப்பிற்காக இப்படியெல்லாம் அல் குர்ஆனை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹ் குர்ஆனை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்றால் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எதனை சொன்னானோ, வஹீல் எதனை சொன்னானோ அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹ் உண்மை பேசக்கூடியவர்களாக, விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்திதான், ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். தன்னுடைய எல்லா மனைவியுடைய வீட்டுக்கும் போறாங்க, போய் பார்க்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா, உணவு இருக்கிறதா என்று பார்க்க சொல்றாங்க. எதுவுமே இல்லை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் கிடைத்ததற்கு பிறகு சபையில சொல்றாங்க, இந்த விருந்தாளியை உபசரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, இந்த விருந்தாளிக்கு உணவளிக்கக்கூடிய யாரும் இருக்கிறீங்களா கேட்கிறாங்க. நாங்க நிறைய ஹதீஸ்களை பார்க்கிற நேரம் அந்த விளக்கு அனைத்து செய்தி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கணவனும் மனைவியாக இணைந்து ஒரு விருந்தாளியை உபசரிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை பார்த்து சந்தோஷப்பட்டான் என்ற செய்தி எல்லாருக்குமே தெரியும். இது ரசூலுல்லாஹ் டைரக்டா யாருக்கு கொடுக்கல, சஹாபாக்களுக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி தன்னுடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதான்னு பார்த்துட்டு வர சொன்னதுக்கு பின்னால்தான் சஹாபாக்களுடைய அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் விருந்தாளிகளை உபசரிப்பது என்று சொன்னால் வீட்டுக்கு வரக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு நாங்கள் உறவுகளை கவனிக்கிறது, விருந்தாளிக்கு உபசரிக்கிறது என்பதல்ல. எங்களுக்கு தெரியாத முகம் இருக்கும். சில நேரங்களில் மஸ்ஜிதுல சில பேர் வந்து இருப்பாங்க, ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, யாருன்னே தெரியாது, நாங்க யாருமே அவங்க கண்டுக்கவே மாட்டோம். அந்த மனிதரைத்தான் நம்ம என்ன செய்றீங்க, எங்க இருந்து வாரீங்க, என்ன தேவைக்கு வந்தீங்க என்று கேட்டுட்டு அவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கிறது, அவர்களுக்கான உபகாரங்கள் செய்வதற்கிறது, அதுதான் விருந்தாளி உபசரிப்பது சகோதரர்களே. இதனை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய விடயத்திலும் செய்தார்கள். இதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் நபித்தோழர், யமன் நாட்டு தலைவர்களில் ஒருவர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்த ஒருவர். இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் பகுதியிலே இருந்து அவர்கள் ரசூலுல்லாஹ்வினால் மதீனாவில் அனுப்பப்பட்ட சில சஹாபாக்களிடத்திலே கைதியாக பிடிபடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வந்ததற்கு பிறகு மஸ்ஜிதிலே ஒரு தூணிலே கட்டி வைக்க சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நானாந்தம் அந்த மஸ்ஜிதிலே என்ன காரியங்களை செய்து வந்தார்கள் அத்தனையும் செய்தார்கள். அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எதுவுமே பேச போகல. சஹாபாக்களிடத்தில் இந்த சுமாமா எப்படி உங்களுக்கு பிடிபட்டார் என்ற கேள்வியை கேட்கல. ஒரு தூணிலே கட்டி வைங்க என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதிலே நானா அந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டார்கள். தொழுகை நடத்தினார்கள், மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், மக்களுக்கு தர்பியா செய்தார்கள், கற்றுக் கொடுக்க வேண்டிய விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். நீதி வேண்டுமாக இருந்தால், விசாரணைகள் வேண்டுமாக இருந்தால் விசாரணைகளை ஈடுபட்டு அதற்குரிய தீர்வுகளை கொடுத்தார்கள். இப்படி எல்லா வகையான மஸ்ஜிதுல ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்வாங்களோ அத்தனை காரியங்களையும் மஸ்ஜிதுல ரசூலுல்லாஹ் செய்தார்கள். இதை சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் கட்டி வைக்கப்பட்ட அந்த நாளிலே சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உங்களிடத்தில் ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மதே, என்னை கொல்றதா இருந்தா கொண்டு போட்டுங்க, இல்லை என்னை விடுதலை செய்வதாக இருந்தால் நன்றி உணர்வுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கொடை கொடுக்கப்படுவீர்கள், உங்களுக்கு காசு பணம் வேணும்னா சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தருகிறேன். இப்படி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கட்டி போடுங்கன்னு போறாங்க. இரண்டாவது நாள் ரசூலுல்லாஹ் வந்து மஸ்ஜிதில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். இரண்டாவது நாளும் சென்று சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க, சுமாமாவே மஹிந்தக், உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் பேசிய அந்த வார்த்தைகளின் கடுமையை விட சுமாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையிலே சில மெலினம் காணப்பட்டது, நளினம் காணப்பட்டது, மென்மை காணப்பட்டது. அந்த சுமாமா சிம்பிளா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கட்டி போட்டுருங்க போட்டு. மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காரியங்கள் மஸ்ஜிதிலே நடக்குது, தொழுகை நடத்துறாங்க, எல்லாம் நடக்குது.
மூன்றாவது நாள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த கையா சுமாமா, சுமாமா ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதான்னு கேட்ட நேரம் ஆம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹ் அழைத்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கடா, மதீனாவுக்கு அருகாமையில் இருந்த ஒரு ஆற்றிலே சென்று, நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று குளித்து விட்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா, முஹம்மதே, எனக்கு இந்த உலகத்திலே மிக விருப்பான மனிதர் என்றால் நீங்களாகத்தான் இருந்தீர்கள். இப்பொழுது உலகத்தில் மிக விருப்பமான மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே மிக விருப்பான மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது. இப்பொழுது விருப்பமான மார்க்கம் இஸ்லாம் தான். வெறுப்பான பூமி இந்த மதீனா, இப்பொழுது விருப்பமான பூமியும் இந்த மதீனா என்று அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். 3 நாட்கள் சகோதரர்களே, 3 நாட்களிலே மிக கடுமையாக எதிர்த்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹ் இடம் பிடித்தார்கள் என்றால் அந்த முஸ்லிம் என்ற அடிப்படையில் நபி அவர்களிடத்தில் காணப்பட்ட பண்பாடுகள் தான் காரணம். பேசிய பேச்சு, நடந்து கொண்ட நடத்தைகள், சஹாபாக்களோடு உறவாடிய விதம், தலைவர் என்ற மமதை கிடையாது. தலைவர் என்றிருந்தாலும் அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவும் அந்த மதீனாவை ஆண்டு கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மமதை வரவில்லை சகோதரர்களே. அந்த சஹாபாக்களோடு மென்மையாக அவர்களோடு ஒருவராக ரசூலுல்லாஹ் கலந்து வாழ்ந்தார்கள். இதன் விளைவு அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைவித்தது. அதற்கு பிறகு சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு செல்ல ரசூலுல்லாஹ்விற்கு அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறாங்க. மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு சென்றார்கள். அங்குள்ள குறைஷிகள் என்ன செய்கிறார்கள், சுமாமாவை மதம் மாறி விட்டீர்களா என்று கேட்டார்கள். அந்த சுமாமா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் அந்த பண்பாடுகள். என்னையும் உங்களையும் பார்த்து, என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த சமூகம் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நாங்க முஸ்லிம்களை பற்றியான கருத்துக்களை இந்த நாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை விடயங்களை பார்க்கிறோம். குறைந்தபட்சம் எங்கட மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகளை, இந்த நல்ல விடயங்களை எங்கட வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறோமான்னு பாருங்க. எங்களோட பண்பாடுகள் எல்லாம் மாறிவிட்டு இருக்கிறது. அதனாலதான் சில ஸ்காலர்ஸ் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற நேரங்கள்ல அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் என்ன தெரியுமா, முஸ்லிம் நாடுகளுக்கு சென்றோம், அங்கே முஸ்லிம்களை கண்டோம், இஸ்லாத்தை காணவில்லை. முஸ்லிம் அல்லாத நாடுகளுக்கு சென்று அவர்கள் பிரச்சாரங்கள் ஈடுபடுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அங்கே இஸ்லாத்தை கண்டோம், முஸ்லிம்களை காணவில்லை என்றார்கள். காரணம் அன்பான உறவுகளே, இஸ்லாம் என்னென்ன விடயங்களை எல்லாம் சொல்லுகிறதோ அது மாற்று சமூகங்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் கிடையாது. முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய வாழ்க்கையிலே கிடையாது. எனவே மாற்று மனிதர்களுக்கு மத்தியிலே, மாற்று கொள்கை உள்ளவர்கள், மாற்று மதங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் எந்த பண்பாடுகளை சொன்னதோ அத்தனை பண்பாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாக எங்களுக்கு மத்தியிலே பேர்லாங்கிகளாக முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில் கிடையாது. அன்பான உறவுகளே, இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நானும் நீங்களும், நான் உண்மையான பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாடுகளை பரிபூரணம் செய்யத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னது இந்த அடிப்படையில் வைத்துத்தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சிறுவன் பணியாற்றுகிறான். யூத சிறுவன், இவனுடைய சக்கராத்துடைய நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனை கடைசி நேரத்தில் சந்திக்க செல்கிறார்கள். சென்று அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறார்கள், யா குலாம் அஸ்லிம், சிறுவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தை யூத தந்தையை பார்க்கிறான். அந்த தந்தை என்ன சொன்னார் தெரியுமா, அபுல் காசிம், மகனை பார்த்து ஒரு யூத தந்தை தன் மகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, மகனே, முஹம்மதுக்கு அபுல் காசிம், காசிமுடைய தந்தையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு, அவர் சொல்வதை கேள், அவர் இஸ்லாத்துக்குள்ளே அழைக்கிறார் என்றால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிறுவன் அந்த கடைசி நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸிலே சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் சம்பவம் சொல்வதல்ல நோக்கம். அந்த யூத சிறுவன் இன்று நாங்க கடுமையாக இஸ்லாம் எங்களுக்கு கடுமையாகவே சொல்லுகிற ஒரு செய்தி, யூத நசாராக்களுடைய கொள்கைகளும் அவருடைய செயல்பாடுகளையும் கண்டித்து தான் இஸ்லாம் பேசுகிறது. காரணம், அவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். தௌராத் இஞ்சிலே அவர்கள் தாராளமாக விளையாடினார்கள். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அந்த யூத தந்தை தன் மகனை பார்த்து, நீ அபுல் காசிமுக்கு கட்டுப்படை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனோடு நடந்து கொண்ட முறை என்ன, ரசூலுல்லாஹ் அந்த யூத தந்தையோடு நடந்து கொண்ட முறை என்ன, அந்த நடத்தை தான், அந்த பண்பாடு தான், அந்த அஹ்லாக் தான் அந்த யூத தந்தை தன் மகனை பார்த்து, நீ முஹம்மதுக்கு கட்டுப்படை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்கான காரணமாக அமைந்தது. சகோதரர்களே, என்னையும் உங்களையும் பார்த்தால் யார் இஸ்லாத்தை புரிந்து கொள்வார்கள்? எங்கள் ஒவ்வொருத்தருடைய தோற்றம் ஒவ்வொரு விதம். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு இருக்கிறதா பாருங்க. ஹதீஸ் என்று சொல்றோமே, ஹதீஸுடைய வரைவிலக்கணம் என்ன உறவுகளே? ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், ரசூலுல்லாஹ்வுடைய செயல், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த விடயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள், ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம், இந்த 5 விடயங்களை உள்ளடக்கியதான ஹதீஸ் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கியது, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள். இந்த 5 விஷயத்திலே நாம் சரியாக இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விடயங்களும் சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே விதத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் ஒரே விதமாக வாழ்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கின்றன? பக்கத்து வீட்டார்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எங்களுடைய பக்கத்து வீட்டார், அண்டை வீட்டார் முஸ்லிம் அல்லாத ஒரு உறவாக இருந்தால் நாங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பான உறவுகள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடனும், முஸ்லிம் அல்லாத யாருடனும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தவிர மனிதநேயம் என்ற அடிப்படையில் வேறுபாடு காட்டியது கிடையாது. மனிதநேயம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வேறுபாடு காட்டியது கிடையாது. எல்லாருமே மனிதர்கள். இன்று பாதையிலே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால், யாருக்காவது ஒரு துன்பம் நடந்தால், முதலாவது நாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எங்கடா அவர் முஸ்லிமா என்று கேட்கிறோம். அங்க முஸ்லிம் அல்ல என்ற பிரச்சனை. சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? மனிதநேயம், மனிதன் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இந்த பண்பாடுகளை பேசுறதா இருந்தால் குத்பாவுடைய நேரம் போதாது, பேசிக்கொண்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்து நடந்து கொள்கிற பொழுது எங்களை பார்த்து மற்ற சமூகம் இதுதான் இஸ்லாம் என்று புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பண்பாடுள்ள ஒரு முஸ்லிமாக நான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகளை படிக்கணும், இஸ்லாத்தை படிக்கணும், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், மஸ்ஜிதோடு தொடர்புகளை வைக்கணும், 5 நேரமும் ஜமாஅத்துக்கு வந்து தொழணும். இதே போன்று ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அத்தனை விடயங்களையும் சரியாக புரிந்து அதற்கேற்ற விதத்தில் நான் இந்த நிமிடம் மரணித்தால் என் உம்மத், என் சமூகம், என் ஊர்வாசிகள் என் விஷயத்தில் எவ்வாறு இருப்பார்கள்? என்னை ஏசுவார்களா? என்னை தூற்றுவார்களா? என்னை போற்றுவார்களா? எனக்கு துஆ செய்வார்களா? நான் நல்லவன் என்று சொல்வார்களா? எனக்கு குறை சொல்வார்களா? என்ற விடயங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அன்பான உறவுகளே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்காகவே தான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதை என்பது இந்த உலகத்தில் நீ மரணித்தாக வேண்டும் என்பதற்குத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே சில விடயங்களை நாங்கள் செய்வதற்காக மறுமை என்ற வாழ்க்கைக்காக தயார்படுத்துவதற்கு தான் வந்திருக்கிறோம். எனவே மரணித்ததற்கு பிறகு கடைசி நேரம் சொத்துக்களை, செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள், அல்லது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய உம்மத்தவர்களை சார்ந்தவர்கள், எனக்கு நான் சேர்த்தது, நான் சம்பாதித்தது, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்திற்கு, எனக்கு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வாழ்வதாக இருந்தால் அந்த மனிதன் கடைசியாக சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சக்ராத்துடைய நேரம், தொண்டை குழியை வந்து அடைக்கிற நேரம், அவன் அல்லாஹ் தஆலா அந்த உயிரை பறிப்பதற்காக வேண்டி மலக்குகளை அனுப்பி அவனுடைய நெஞ்சுகளிலும் அவனுடைய விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் குத்தி அடித்து அவனுடைய உயிரை வாங்குகிற நேரம் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு வினாடி கொஞ்ச நேரம் எனக்கு என்னுடைய உயிரை நீ எனக்கு தருவாயாக இருந்தால் நான் சாலிஹான ஒரு மனிதனாக ஆகிவிடுவேன். என் சொத்துக்கள் எல்லாம் தர்மம் செஞ்சு நான் சாலிஹான மனிதனாக ஆகிவிடுவேன், எனக்கு கொஞ்ச நேரம் தா என்று கேட்போமே. அன்பான உறவுகளே, அந்த நேரம் இருக்கிறது எங்களுக்கு பிற்படுத்தப்பட மாட்டாது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பயந்துதான் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, அஸர் தொழுகை முடிஞ்சு சஹாபாக்களுடைய பிடரிகள் எல்லாம் தாண்டி கொண்டு ரசூலுல்லாஹ் ஓடுறாங்க. போயிட்டு சற்று நேரத்துக்கு பின்னால திரும்பி வருகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டாங்களே, ஏன் செய்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது சில வினாடிகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்து சொன்னாங்க, 3 தீனார்கள் வீட்டுக்குள் இருந்தது, அதனை தர்மம் செய்துவிட்டு தர்மம் செய்யுமாறு சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த வினாடி கூட ரசூலுல்லாஹ் பொருந்தி கிடையாது. அந்த சில நேரம் தொழுதுட்டு போய் நான் கொடுப்பமே என்ற அந்த நேரம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு நிச்சயம் கிடையாது. அதனால தான் சலாம் கொடுத்தன்னு ஓடி போயிட்டு மனைவிட்டு சொல்லிட்டு வராங்க, தர்மம் செஞ்சிருங்க, 3 தீனார்கள் எனக்கு கிடைச்சிருக்குது, வச்சுட்டு இருக்காதீங்க வீட்டுக்குள்ள, அதை கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பாடுகளை தான் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சகோதரர்கள், எங்களால் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க மறுமைக்கு சேர்த்துக் கொள்வோம். கடைசி ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நானும் நீங்கள் மௌத்தாகினதுக்கு பிறகு சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் இருக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்தஸ்து இருப்பது போல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மட்டத்தில் இருப்பது போல, சொர்க்கத்தில் இதைவிட கோடிக்கணக்கான மடங்கு அந்தஸ்துகளோடு ஒவ்வொருவரும் இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு சென்றவன் கூட சில அந்தஸ்துகளை உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்தவர்களை பார்த்து நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டுமே, நான் இன்னும் சில அமல்களை செய்திருக்க வேண்டும் என்று அவங்க அங்கலாய்ப்பான். சகோதரர்களே, அந்த அங்கலாய்ப்பை நாம் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளை சொன்னதே, ரோட்ல போற நேரம் பாட்டு கேட்டுட்டு போகாத, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு போகலாம், விக்ர் செய்துட்டு போகலாம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்கலாம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாங்கள் செய்யலாம், ஞாபகம் வைத்து பார்க்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய முன்மாதிரி என்ற அடிப்படையில் நாம் ரசூலுல்லாஹ்வை எங்களுடைய முன்மாதிரியாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் எல்லா விடயங்களிலும் பண்பாடுகளை வளர்த்து நான் உண்மையான ஒரு பண்பாடுள்ள முஸ்லிம் என்ற அடிப்படை ஏற்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை பொருந்திக் கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, பண்பாடுள்ள முஸ்லிம் என்ற அடிப்படையில் மாற்று சமூகங்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். வெறுமனே ரசூலுல்லாஹ் நாம் இவ்வாறுதான் மாற்று சமூகங்களோடு நடந்து கொள்ளணும் அப்படின்றது சொல்லித் தரல, செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். மார்க்கம் என்று வந்தால் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். மார்க்கத்தில் எந்த விதமான சமரச ஒப்பந்தங்களும் கிடையாது. சூரத்துல் காஃபிரூன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காஃபிரூன் என்ற சூரா எதற்காக வேண்டி இறங்கியது என்பதும் தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு சொத்துக்கள் வேணுமா கேளுங்க தாரோம், நல்ல மனைவி வேணுமா, ஒரு பெண் வேணுமா சொல்லுங்க நாங்க தாரோம். அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் மறுத்த பொழுது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்த சமரச ஒப்பந்தம் என்ன தெரியுமா, நாங்க ஒரு வேலை செய்வோம், ஒரு வருஷம் நீங்க லாத் மனாத்தை வணங்குங்க, அடுத்த வருஷம் நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம், உங்களுக்கு எல்லாம் உங்களோட சண்டை பிடிச்சது எல்லாம் இருக்காது, நீங்க அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் கிடையாது என்ற விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய சமரச ஒப்பந்தத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீகளுக்கு என்ன சொன்னான் தெரியுமா, முஹம்மது அவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வை வணங்கும் மனிதர்களாக மாற மாட்டார்கள். அவருடைய சூழ்ச்சியை பாருங்க. அவங்க முதலாவது சொன்னது, நாங்க எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குவோம், அடுத்த வருஷம் நீங்க லாத் மனாத்தை வணங்க வாங்கன்னு சொன்னல, நீங்க முதல் வருடம் லாத் மனாத்தை வணங்குங்க, நாங்க அடுத்த வருஷம் அல்லாஹ் வணங்குவோம் என்று ஒரு ஒப்பந்தத்துக்கு தான் வந்தாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதன் நோக்கம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சிலை வணக்கத்தை வெறுத்துத்தான் 35 வயதிலே அவர்கள் ஹிராக்குகைக்கு சென்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வை எவ்வாறாவது சிலைக்கு தலை வணங்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். முஸ்லிம்களுக்கு இணை வைப்பதை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய
நோக்கம். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? முஸ்லிம் ஒரு நாளும் இணை வைப்பை செய்யக்கூடாது என்ற விடயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு நாளும் இறைவனை வணங்குவதற்கு வரவும் மாட்டார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? மார்க்கத்தில் சமரச ஒப்பந்தம் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலியதி. நீங்க போற மாதிரி போங்க, நீங்க செஞ்சதை நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க செய்வதற்கு நாங்க கூடி எடுத்துக்கொள்வோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரேடியாக சமரச ஒப்பந்தம் கிடையாது என்பதை முடித்து விட்டான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது மார்க்க விடயத்தில் மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் சொன்ன விதத்தில் இந்த பூமியில் என்ன நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நான் முஸ்லிமாக இருக்கிறேன். இல்லாம வேற யாருக்காக வேண்டி நான் முஸ்லிமா கிடையாது. இன்னொருவனுக்காக முஸ்லிம் என்று நான் வாழவில்லை, அந்த ரப்புக்காக வாழ்கிறேன். இதுல மார்க்கத்தில் இடம் எந்த விட்டுக் கொடுப்பும் கிடையாது. ஆனால் மனித நேயம் என்ற அடிப்படையில், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இந்த பூமியிலே வாழுகிற நானும் நீங்களும் எங்களால் எவ்வளவு தியாகம் செய்யணும் அவ்வளவு தியாகம் செய்யலாம். இந்த பாதைகளை துப்புரவு செய்வதாக இருந்தால் செய்யலாம். பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரன் நோயாளியாக இருக்கிறான், உதவி செய்யலாம். அவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்கணும், கொடுக்கலாம். எதையும் செய்யலாம் சகோதரர்கள். மனித நேயம் என்ற அடிப்படையில் எதையும் செய்வதற்கு இஸ்லாம் தடை போடல, தூண்டுகிறது இஸ்லாம். நீங்க அவனுக்கு செய்யுங்க, மனிதனாக பாருங்க. மிருகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்டி இருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த பண்பாடுகள், இஸ்லாம் சொல்ல இந்த பண்பாடுகளை சரியாக செய்தால் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ முடியும், பண்பாடுள்ள முஸ்லிமாக வாழையும். இன்னைக்கு நாங்க எங்க வீட்டில் உள்ள அசுத்தங்களை எங்க கொண்டு போய் போடுறேன்? எங்கள வீடுகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, எங்கள வீடுகளில் ஒதுக்கக்கூடிய அசுத்தங்களை பாதையோரங்களை நம்ம வீசுறோம். இது பண்பாடுள்ள முஸ்லிமுடைய காரியம் அல்ல, இது பண்பாடுள்ள முஸ்லிமுடைய வேலை அல்ல. அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல வைக்கிறது வேற, அதையும் முறையாக வைப்பது வேற. இன்னைக்கு நாம குப்பைகள் போடக்கூடிய இடங்களை பார்க்கிறோம். அந்த இடங்களை பார்த்தால் எங்களது முஸ்லிம் உம்மத் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பாருங்கள். அந்த பாதையால செல்ல முடியாத அளவுக்கு, துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு மிக மோசமான முறை நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏண்ட வீட்டுக்கு முன்னால யாரும் குப்பை போடக்கூடாது, போட்டுருவோம். இன்னொரு வீட்டுக்கு முன்னுக்கு கள்ளத்தனமா போட்டுட்டு போறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இமாதத்துல் அதா அன் தரீக் ஸதகா. பாதையில் நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவதும் தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பண்பாடுள்ள முஸ்லிமுக்கு அது இல்ல, முஸ்லிமுக்கு இல்ல, ரோட்ல வீசிட்டு போறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் மாற்று சமூகங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அவதானிச்சு பார்த்தால் நாங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்னதானம் கொடுக்கிறது, தானம் கொடுக்கிறது. தானம் என்று சொன்னால் உணவு கொடுக்கிறது, தாம் நாம செய்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு, நிறைய செய்திகளை சொல்லலாம். இதெல்லாம் மாற்று சமூகங்களோடு எங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எங்கட சமூகத்துல சில அமைப்புகளால் நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஜமாஅத் தப்லீக் ஜமாஅத்தை சார்ந்த சகோதரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? எந்த நோயாளியும் விட மாட்டார். வைத்திய சாலையில நோயாளிகள் இருந்தா போய் பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, தேவைகளை நிறைவேற்றுவார்கள். அந்த நேரத்தை அவர்களுக்குள்ள தேவைகளை பார்த்து செய்வாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அடிப்படையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்க ஜனாசாக்கள்ல கலந்து கொள்ளணும், நோயாளியை விசாரிக்கணும், சலாம் சொன்னால் பதில் சொல்லணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே தானே. நாங்க ஜனாசாக்கள் எப்படி கலந்து கொள்கிறோம்? சொந்த பந்த ஜனாசாக்களில் மாத்திரம். பள்ளி நிர்வாகமா இருந்தா நான் பள்ளி நிர்வாகத்திலிருந்து போகாட்டி சரியில்லை என்பதற்கான போறோம், நான் ஒரு முஸ்லிம் என்பதற்கான போறல. எங்களுடைய வீடுகள்ல சில நேரங்கள்ல ஊர்கள்ல உள்ள ஜனாசாக்களுக்கு நாங்க போறதில்லை. ஆனால் வசதி படைத்த பதவி உயர்வுகளோடு பதவி பட்டங்களோடு இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஜனாசாண்ட யாழ்ப்பாணம் என்றாலும் போவோம். ஒரு நோயாளி, பக்கத்து வீட்டுல ஒரு நோயாளி போய் விசாரிக்கிறோமா? ஒரு நாளைக்கு போன மௌத்தகர வரைக்கும் நான் போறல, நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நோயாளி, ஒரு மனிதன் காலையில் நோய் விசாரிக்க சென்றால் 70,000 மலக்குகள் அவனுக்காக மாலை வரை பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலையில் ஒரு நோயாளியை விசாரித்தால் காலை வரை 70,000 மலக்குகள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். டெய்லி போய் பார்த்ததுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை தெரியுமா? நோயாளி கிட்ட இருந்து கொண்டு நோயாளியை இன்னும் நோயாளியாக்குறது தான் பிரச்சனை.
என்ன செய்வோம் தெரியுமா? நோயாளியை பார்த்து இப்படித்தான் போன கிழமை ஒரு நாள் இந்த மாதிரி இருந்தாரு, நேத்து மௌத்து. அவர் நல்லா தான் இருந்திருப்பாரு, சொல்ல சொல்ல பலவீனப்படுவார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா அஸ்தஹு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் லேசாக்குவான், ஒன்னும் யோசிக்க வேண்டாம். அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபிக், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கணும் நான் துஆ செய்து கொள்கிறேன். இப்படித்தான் நான் என்ன பேசிட்டு வரணுமே தவிர நாங்க போறது அந்த நேரத்துல ஒரு ஹவர் 2 ஹவர் இருந்தா இருக்கிற பலாயெல்லாம் கழிச்சிட்டு வர்றதுக்கு அல்ல. நோயாளியை டெய்லி போயிட்டு இப்ப எப்படி இருக்குது, நல்ல அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கணும், அவங்கள தலையை தடவி ஒரு துஆ ஓதிட்டு வாரது ஒரு 5 நிமிஷம் 70,000 மலக்களுடைய பிரார்த்தனை 12 மணித்தியாலம் எங்களுக்கு கிடைக்குது சகோதரர்களே. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு பார்த்தா மௌத்தாகிற வரைக்கும் அந்த நோயாளி பக்கம் போறல. ஆனால் வசதி படைச்ச அந்த சுள்ள ஒரு நோயாளி என்ன அடிக்கடி பேசிட்டு ஒரு ஹாஜியார் எப்படி இப்ப சுகமா கேட்டுட்டு வருவா இல்லையா? சில நேரம் அப்பலோல இருப்பாரு, ஆசிரியர் இருப்பாரு, கொழும்புக்கு வேன் பிடிச்சு போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கான ஒரு நாளை ஒதுக்கி போய் பார்த்துட்டு வருவோம். கேட்டா சொல்ல தெரியுமா? ஹாஜியார் அன்பா இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் தரத்தில் குறைந்த அடிமைகளோடு தான் இருந்தார்கள், அடிமைகளோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அடிமைகளை ஒவ்வொரு நாளும் விசாரிப்பார்கள். அந்த சஹாபாக்கள் அடிமைகள் என்று பார்க்கல, சஹாபாக்களை பேசுவாங்க, அவர்களுக்கு அந்தஸ்துகளை கொடுப்பார்கள், அவர்கள் சிறப்பாக பேசுவார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பாடுகள் உங்களிடத்தில் வரணும். முஸ்லிம் அல்லாதவர்கள் அத்தனை பேருக்கு மத்தியிலும் எங்களது பண்பாடுகள் வளரணும். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப உறவுகளில், இரத்த பந்த உறவுகளில் நெருக்கங்கள் ஏற்படணும். மஸ்ஜிதுகளோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் நானும் நீங்களும் சிறந்த பண்பாடு ஒரு முஸ்லிம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இப்படி இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களிடத்திலிருந்து மற்றவர்கள் பாடங்களை படிப்பார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை எனக்கும் உங்களுக்கும் சிறப்பை தருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் அக்லாகா, எனக்கு மிக விருப்பமான என்னோடு பக்கத்தில் மறுமையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்ன மின் அபுகலிக்கும் இலைய வ அபஅதிக்கும் மின்னி யௌமல் கியாமா, என்னிடத்தில் மறுமையில எனக்கு மிக வெறுப்பான என்னிடத்திலிருந்து மிக தூரமானவர்கள் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையில அப்படி இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அஸ்தர்சாரூன், சும்மா உளறிக்கொண்டே இருப்பாங்க, பலபலவலான்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோமே, இந்த மாதிரி ஆட்கள் தான் என்னை விட்டு தூரமாக இருப்பார்கள், மறுமையில் எனக்கு வெறுப்பானவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வோடு கிட்ட இருக்கணுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கணுமா, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் வேண்டுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌதர்ல நீர் கொடுக்கும் பொழுது அந்த நீர் தடாகத்தில் நீர் பருக வேண்டுமா, நபி அவருடைய பண்பாடுகளை என்ற வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்போம். அல்லாஹ் தஆலா அந்த பண்பாடுள்ள முஸ்லிம்களாக என்னையும் உங்களை மாற்றி அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.